ஏமாற்றிவிடும். அந்த திருப்பு முனை, அந்த வார்த்தை அவர் தலைக்குள்ள ட்ரில்லிங் பண்ண மாதிரி ஏறிவிட்டது. ஒண்ணுமே பேசல, அப்படியே திரும்பி வர்றார் அவர். மறுபடியும் அந்த சுவரை தாண்ட கயிறை தேடுகிறார். அந்த கயிறு மரத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் மனிதனுக்கு தென்பட்டது அது கயிறு கிடையாது, பாம்பை பிடிச்சு தொங்கி இருக்கிறார். ஆனா முதல்ல வரும்போது மனதில் காமம் நிறைந்திருந்ததுனால அது பாம்பு என்று அவருக்கு தெரியல, கயிறாக தோன்றுச்சு. அடக்கடவுளே, இந்த பாம்பையா நான் கயிறென்று நினைத்து பிடித்து தொங்கினேன்? பாம்புன்னு தெரிஞ்சா யாராவது பிடிப்பாங்களா? ஆசை அவர் கண்ணை அடைத்தது. அப்புறம் மறுபடியும் எப்படியோ தாண்டி போறார். வழியில் ஆறு. இந்த ஆறை எப்படி கடக்கிறது? அந்த வரும்போது ஒரு மரத்துண்டை பிடித்து கொண்டு வந்தேனே, அந்த மரத்துண்டை தேடுகிறார். பார்த்தா பக்கத்துல கிடக்கு. அது மரத்துண்டு கிடையாது, ஏதோ இறந்த மனிதனின் சடலம். காமத்தால் கண்கள் அடைத்து போய் அந்த சடலத்தை போய் மரம் என்று நினைத்து பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். அப்பதான் தெரிஞ்சது தான் எவ்வளவு பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவு மாட்டிக்கொண்டேன் லௌகீக விஷயத்தில். கண்கள் திறந்தது அவருக்கு. அப்போ உடனே என்ன செய்கிறார்? வீட்டுக்கு போய் தந்தையாரின் கர்மம், ஈமக்கிரியை, கடைசி கர்மத்தை முடித்து விட்டு, இனி இந்த உலகமே வேண்டாம், பற்றுதல் வேண்டாம், ஆசைதான் என்னை விலங்காக கைது செய்த, ஆசையே வேண்டாம், பகவானின் திருவடியில் வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்து விட வேண்டும் என்று சொல்லி அப்படியே வாழ்க்கையை துறந்து துறவியாராக பிருந்தாவனத்தை பார்த்து நடந்து போறார். பிருந்தாவனத்தை பார்த்து மனதுல இறைவனின் திருவடியை மட்டுமே நினைத்து கொண்டு போகிறார் பிருந்தாவனத்திற்கு. ஆனா போகிற வழியில அழகான ஒரு நதி. காலையில சரி, நதியில் குளித்து நாம ஜபம் செய்து நடக்கலாம் என்று நதியில் குளிக்க போகிறார். அங்க ஒரு பிராமண பெண் குளித்துக் கொண்டிருக்கிறார். உடனே மனது மறுபடியும் பழைய சிந்தனைக்கு போய்விட்டது. தன்னையே சபிக்கிறார். நான் இப்போ ஒரு துறவி, இப்படி எண்ணக்கூடாது, ஏன் என் மனதில் இருந்து இந்த ஆசைகள் போக மாட்டேங்குது? தன்னை தானே சபித்துக் கொள்கிறார். தன் குற்றத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆன்மீகவாதிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என் குற்றத்தை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். நான் என்ன தவறு செய்கிறேன் என்று தெரிந்து கொள்வது. மற்றவர்கள் குற்றத்தை கண்டுபிடிப்பது ரொம்ப எளிமை, ஈஸி. மற்றவர்கள் குற்றத்தை ரொம்ப ஈஸி. நம்ம குற்றத்தை கண்டுபிடிப்பதுதான் மிக கடினம். மற்றவர்கள் வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் ஒரு நீதிபதி, என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதுமே ஒரு வக்கீல். ஏன்னா மற்றவர்கள் தவறு செய்தால் உடனே நான் தீர்ப்பு சொல்லிடுறேன், அது தப்புப்பா, நீ என்ன சொன்னாலும் அது தப்பு, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா என் வாழ்க்கையில் நான் தவறு செய்தால் உடனே நான் வக்கீல். அது சூழ்நிலை அப்படி இருந்தது. எல்லாமே நம்ம தவறா பார்க்க கூடாது பாத்தீங்களா அப்படின்னு அப்படியே வாதித்து கொண்டிருப்போம். ஆன்மீகவாதிகள் அப்படி இல்லை. தன் தவறை புரிந்து உணர்ந்து அதை மற்றவர்கள் முன்னால் ஒப்புக்கொள்ள சங்கோஜப்பட மாட்டார்கள். ரொம்ப முக்கியம். தன் தவறை தெரிந்து கொண்டார் அவர். காலையில் அந்த பெண் எழுந்து குளித்து, நதியில் குளித்து, பானையில் நீரை சேகரித்து வீட்டுக்கு போறாங்க. இந்த முனிவரும் துறவியும் பின்னாடியே போற. அந்த பெண் பயந்து விட்டார். என்ன துறவி காவி உடை அடைந்திருக்கிறார், காலங்காத்தால எம் பின்னாடி வர்றாரு. அவர் வேக வேகமாக தன் வீட்டுக்கு நடந்து சென்றார். கணவனிடம் சொன்னார், ஏதோ ஒருத்தர் துறவியை மாதிரி காவி உடை அடைந்திருக்கிறார், எம் பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த கணவனும் பார்த்தா நீங்க துறவியை மாதிரி இருக்கிறீங்க, எதற்கு என் பெண் மனைவியின் பின்னால் நடக்கிறீங்க? உடனே அவர் சொன்னார், எனக்கு ஒரு தானம் வேண்டும். என்ன தானம் வேண்டும் உங்களுக்கு? உங்கள் மனைவியின் தலையில் இருக்கக்கூடிய அந்த கொண்டை ஊசி எனக்கு தானமாக வேண்டும் என்று கேட்டார். கொண்டை ஊசி உங்களுக்கு எதுக்கு? அந்த காலத்துலலாம் பெருசா குத்திருப்பாங்க தலையில, யூ மாதிரி. அந்த கொண்டை ஊசி உங்களுக்கு எதுக்கு? இல்லை, நீங்க தாங்க, தானமா தாங்க. சரி என்று கணவனும் அதை தானமாக கொடுத்து விட்டார். அந்த ஊசியை எடுத்துக்கொண்டு தன் இரு கண்மணிகளையும் அப்படியே நோண்டி எடுத்து விடுகிறார்.
இதுதானே என்னை இந்த உலகத்தில் கட்டி வைத்துக் கொண்டே இருந்தது. என் மனதை இறைவனின் திருவடியில் சிந்தனை செய்ய அனுமதிக்காமல் இருந்தது. இந்த 2 கண்மணி அதை அப்படியே தோண்டி எடுத்துட்டார். குருடனாக விருந்தாவனத்திற்கு நடந்து சென்றார். மனதை ஒருநிலைப்படுத்தி 24 மணி நேரமும் பகவானின் நாமத்தை ஜபம் செய்து பகவானை துதித்து ஆனந்தத்தில் பாடி தன்னால் முடிந்த சேவைகளை செய்து ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தார் வில்வமங்கலம். கண்ணு தெரியாத குருடன். ஆனால் பகவான் என்ன செய்தார்? தன்னை சேவிப்பதற்காக கண்களையே துறந்தாரே இந்த மாமுனிவர் என்று சொல்லி அதே வீட்டில் ஒரு வேலைக்காரனாக பகவான் வந்து சேர்ந்தார். சிறு குழந்தை. ஆனால் வில்வமங்கலத்துக்கு தெரியாது என் வீட்டில் விளையாடுற குழந்தை பகவான் என்று தெரியாது. நேரத்திற்கு வில்வமங்கலத்துக்கு ஆடை துவைத்து கொடுப்பது, சமைத்து கொடுப்பது, வீட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு வேலைகள் செய்து கொடுப்பது எல்லாம் செய்து கொண்டே இருந்தார். பகவானே வந்து என்னை சரணடைந்தவர்களுக்கு நானே கதி என்கிறார். அப்படி ஒரு உறவு கடைசியில் வில்வமங்கலத்திற்கு வந்து காட்சியும் கொடுக்கிறார் பகவான். அது ஒரு பெரிய கதை. இன்றைய கதைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்லோகத்திற்கும் ரொம்ப நெருக்கம். ஏன்னா மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும், நம்ம புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய முக்கிய விஷயம். பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் 66வது ஸ்லோகம். நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய நசாயுக்தஸ்ய பாவனா நச்சாபாவயதக சாந்திர் அசாந்தஸ்ய குதசுகம். மனதையும் புத்தியையும் ஒருநிலைப்படுத்தாமல் யாருக்குமே வாழ்க்கையில் அமைதி அடைய முடியாது. வாழ்க்கையில் அமைதி இல்லை என்றால் சந்தோஷம் கிடையாது. ரொம்ப அழகா சொல்லிட்டார் பகவான். ஏன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடையாது? அமைதி கிடையாது. ஏன் அமைதி கிடையாது? வீட்டுக்குள்ள சூறாவளி நடந்து கொண்டு இருக்கிறது. என்னது? கோபம், தாபம், ஆசை, மனது ஒரு நிலை படல, ஒண்ணுமே இல்லை. ஜனக மகாராஜா ஒரு முறை தன்னுடைய பிறந்த நாளைக்கு, ஜனகர் சீதாதேவியின் தந்தையார் பிறந்த நாளைக்கு பெரிய ஒரு விருந்து படைக்கிறார். விருந்து படைக்கும் போது தன்னுடைய மந்திரி எல்லாரும் நெருங்கிய நண்பர்கள் ஒரு வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்கம் துறவிகள், பிராமணர்கள், அவர்களுக்கும் விருந்து கொடுக்கிறார். ஒரே நாளைக்கு ஒரே உணவைத்தான் கொடுக்கிறார். அந்த துறவிகள் வந்து ரொம்ப அமைதியாக அனுபவித்து சாப்பிட்டு ஜனகனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார்கள். ஆனா இந்த அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அது கிடைக்கல, இது கிடைக்கல, இது பத்துல, அதுல உப்பு கம்மி, இதுல புளிய கம்மி, அதை கம்மி, இதை கம்மி, பூரா குற்றம் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். புத்தர் ஒரு முறை சொன்னார், who is a self-content person? மன நிறைவு அடைந்த மனிதன் யார்? வாழ்க்கையில் குறை கூறாத மனிதன் மனநிறைவு அடைந்த மனிதன். வாழ்க்கையில ஒரு பொழுதும் குறை சொல்லாத மனிதர். நம்மள மாதிரி தான். நம்மெல்லாம் வாழ்க்கையில குறையே சொன்னது கிடையாது. காலையில எந்திரிச்சா போதும், அதுல உப்பக்கான, இதுல சர்க்கரையை காண, வெச்ச பெல்ட் ஒரு இடத்துல இருக்காது. இதையெல்லாம் யார் எடுத்து மாத்தி வைக்கிறா? பேகை வச்சா அங்கு புலம்பிக்கொண்டே எழுந்திருப்போம். என்ன வாழ்க்கை அது? நிறைவில்லாமல் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. பகவான் அழகாக சொல்லுகிறார், மனதையும் புத்தியையும் ஒருநிலைப்படுத்தின மனிதனுக்கு மட்டுமே வாழ்க்கையில் நிறைவும் நிம்மதி இருக்கும். நிம்மதி இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுகமே. அதான் கடைசியில அசாந்தஸ்ய குதசுகம். சாந்தி இல்லாவிட்டால் சுகம் எங்கிருந்து கிடைக்கும்? அசாந்தஸ்ய குதசுகம். நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா. அந்த மனதையும் புத்தியையும் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இறைவனின் திருவடியில் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு மட்டும்தான் மனதை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா பகவானின் பக்தனுக்கு ஆசைப்படும் போது அது நடந்து விட்டால் கிருஷ்ணர் என்னை ஆசீர்வாதம் செய்துவார் என்று நிம்மதியாக இருந்துடுவார். ஒன்று ஆசைப்படுகிறான் அந்த பக்தன், உடனே நடந்துருச்சு.
ஓ பகவான் நடத்தி விட்டார், எனக்கு ஆசீர்வாதம், ரொம்ப நிம்மதியாக இருந்து விடுவான். ஆசைப்படுகிறான், நடக்கல, கொஞ்சம் காலதாமதமாகுது. உடனே அந்த பக்தன் நினைத்துக் கொள்வான், பகவான் என்ன சோதனையோ சோதித்துக் கொண்டிருக்கிறார், நடக்கும் போது நடக்கட்டும் என்று நிம்மதியாக இருந்து விடுவான். எவ்வளவு ஆசைப்பட்டும் நடக்கவே இல்லை. உடனே அந்த பக்தன் என்ன சிந்திப்பான், வேற ஏதோ நல்லது தர்றதுக்காக இதை வேண்டான்னு சொல்றார் என்று நிம்மதியாக இருந்து விடுவான். எல்லா நிலையிலுமே பக்தன் நிம்மதியாக இருந்து, அப்படி புத்தியையும் மனசையும் இறைவனின் திருவடியில வைக்கலன்னா இந்த புலன்கள் நம்மளை அல்லோல கல்லோலப்பட வச்சிடும். இது ஒரு ரதம் மாதிரி, சரீரம் ரதமே வச்சா, ரதத்தை மாறி நம் உடல். 5 புலன்கள், 5 குதிரைகள். அதுல அந்த குதிரையை கட்டி வைத்திருக்கும் கயிறு மனது, ஓட்டக்கூடிய தேரோட்டி டிரைவர் புத்தி, பயணம் செய்வது நான், ஆத்மா. ரதத்தில் உட்கார்ந்து பயணம் செய்கிறோம். அப்ப எப்படி ரதம் போக வேண்டும்? அந்த பயணம் செய்யக்கூடிய பயணி அந்த ஓட்டுநர்கிட்ட, ரதத்தை ஓட்டுவர் தேரோட்டி கிட்ட சொல்லணும், எனக்கு பாண்டிச்சேரி போகணும். அப்ப தேரோட்டி என்ன செய்வார்? கயிறை இழுத்து விட்டு பிடித்து குதிரைகளை ஒரு திசையில் ஓட்டி பாண்டிச்சேரி போயிடுவார். ஆனா இங்க என்ன, பயணி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறார், தேரோட்டி நல்லா சாராயம் குடிச்சிருக்கிறார். 5 குதிரையும் கட்டுக்கடங்காத குதிரைகள். எப்படி போகும்? 5 குதிரையும் ஒரு திசையில போனா தானே ரதம் ஒரு சைடு போகும். 5 குதிரையும் 5 திசையில ஓடுனா எப்படி இருக்கும்? கயிறு வேற லூசு, தேரோட்டி வேற தண்ணியை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறார், பயணி தூங்கிக்கிட்டு இருக்கிறார். நேரா அந்த ரதம் ஆஸ்பத்திரிக்கு போயிடும், அவ்வளவுதான், குழிக்குள்ள விழுந்து. அழகாக புராணங்கள் சரீரம் ரதமே வச்சா, இந்த உடல் ஒரு ரதம், புலன்கள் 5 கட்டுக்கடங்காத குதிரைகள், கயிறு மனது, புத்தி தேரோட்டி, பயணம் செய்பவன் ஆத்மா. அவன் உணர்ந்திருக்க வேண்டும். எப்படி உணர்வான்? தினமும் ஜபமாலை எடுத்து இறைவனின் நாமத்தை ஜபம் செய்து, இறைவனை சேவை செய்து, இறைவனை பற்றி கேட்டு, பகவானுக்கு தொண்டு புரிந்து பகவானை சார்ந்திருக்கும் மனிதன் மட்டும்தான் உணர்ந்திருப்பான். இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, நிம்மதி கிடைக்காது வாழ்க்கையில். நிம்மதி இல்லை என்றால் வாழ்க்கையில் சுகமும் இருக்காது. அசாந்தஸ்ய குத, இந்த வரி ரொம்ப முக்கியம். இந்த பகவத்கீதை 2வது அத்தியாயம் 66வது ஸ்லோகத்தில் அந்த கடைசி லைன், அசாந்தஸ்ய குத, சாந்தி இல்லைன்னா சுகம் எங்கிருந்து கிடைக்கும்? நிம்மதி இல்லாத வாழ்க்கை. எல்லாம் காலையில் எந்திரிச்சு பாதியை குளிச்சு பாதி குளிக்காம, பல்ல சில நாளைக்கு தேய்க்கவே மறந்துடுறாங்க நிறைய பேர். சரி தேக்க மறந்துட்டோமா, ஒரு பபுள் கம்மை வாங்கி சாப்பிட்டு வாயை கிளீன் பண்ணி என்னத்தையோ பண்ணிக்கிட்டு, இல்லைன்னு சென்ட்டை எல்லாம் அடிச்சுக்கிட்டு, சாப்பாடு வேற நிம்மதி, அது என்னன்னு கூட பார்க்க முடியாது, அதுக்குள்ள இருக்குது, வெந்துதா வேகலையா தின்னு. என்ன வாழ்க்கை? நிம்மதியற்ற வாழ்க்கை. பகவானுக்கு தொண்டு செய் 2 வேலை தான். எனக்கெல்லாம் வாழ்க்கையில் 2 வேலை தான். என்னது? அகண்ட, என்ன சொல்லுது, அகண்ட ஜபம், அகண்ட பஜன், அகண்ட போஜன். இது 2 வேலை தான் எனக்கு. இடைவிடாமல் பஜனை செய்வது, இடைவிடாமல் சாப்பிடுவது, எவ்வளவு நிம்மதியான வேலை. அகண்ட பஜன், அகண்ட. பகவான் சொல்லுகிறார், நிம்மதியாக மனதையும் புலன்களையும் புத்தியையும் கட்டுப்படுத்த வேண்டும். எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இறைவனை சார்ந்தால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். அடுத்த ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில் 67. இந்திரியானாம் ஹி சரதாம் யன்மனோ அனுவிதீயதே தத் அஸ்ய ஹரத்தி பிரக்ஞாம் வாயுர் நாவமிவாம்பசி. வாயு காற்று, நாவம் அப்படின்னா போட். சமஸ்கிருத வார்த்தை தான் ஆங்கிலத்தில் வந்திருக்கு பாருங்க. நாவிகா சைன்யம் சமஸ்கிருத வார்த்தை, ஆங்கிலத்தில் நேவி. நேவி என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது? நாவிகா என்ற வார்த்தையிலிருந்து தான் நேவி என்று வந்தது. நாவிகா என்றால் போட். சமஸ்கிருதத்தில்தான் இந்த வார்த்தைகள்லாம் ஆங்கிலத்திலேயே வந்திருக்கு. வாயுர் நாவமிபாம்பசி, அதாவது பெரிய காற்று புயல் அடித்துக் கொண்டிருக்கும் போது கடலில் சிக்கி தவிக்கும் அந்த படகை போல பெரிய புயல் அடிக்குது. ஆனா கடல்ல ஒரு படகு சிக்கி விட்டது.
காற்று இந்த பக்கம் அடிக்கும் போது அந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் அடிக்கும் போது இந்த பக்கம் போகுது. நம் மனதும் புலன்களும் கட்டுக்கடங்காமல் மனிதனை அந்த பக்கம் இழுத்து செல்கிறது, இந்த பக்கம். வதந்தியா என்ன சொல்றாங்க? அப்படியா அப்படியா, எனக்கு அப்படியே காது அந்த பக்கம் போகும். நல்ல சாப்பாடா, சாப்பிடக்கூடாத உணவுகள், புலால் உணவு, நாக்கு அந்த பக்கம் இழுத்து கொண்டு போகும். அந்த காட்சியா கண்ணு இந்த பக்கம் இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஆகிவிட்டது. அதனால அர்ஜுனா, மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த ஒரு ஆன்மீகவாதிக்கும் சாதாரண லௌகீகவாதிக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை தெரிந்து கொள்வோம். 69வது ஸ்லோகம். யா நிஷா சர்வபூதானா. நிஷி, நிஷா என்றால் இரவு. நைட் என்ற வார்த்தை நிஷா என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து தான் வந்தது. நிஷா, நிஷி. சில பெண் குழந்தைகளுக்கு கூட பேர் வைப்பார்கள், நிஷா என்று பேர் வைப்பார்கள். இருட்டு என்ற பொருள். ஏன் அப்படி பேர் வைக்கிறாங்கன்னு தெரியல. இரவு, இருட்டு. கூப்பிட்டு பாருங்க, அசிங்கமா இருக்கும். இருட்டு நீங்க வாங்க, இருட்டு நீங்க போங்க, நல்லாதான் இருக்கு. ஆனா சிலவர்களுக்கு நிஷா என்று பேர் வைப்பாங்க. யா நிஷா சர்வபூதானாம். அனைத்து மக்களுக்கும் இரவாக இருக்கும் நேரத்தில் தஸ்யாம் ஜாக்ரதி சம்யமி. மனதை கட்டுப்படுத்தின மனிதன் உணர்ந்து கொள்கிறான். உலகமே தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள்லாம் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, பெரிய விஷயம். மற்றவங்கெல்லாம் தூங்கி கொண்டு இருப்பார்கள். யானிஷா சர்வபூதானாம். உலகமே இரவாக கருதும் நேரத்தில் தஸ்யாம் ஜாக்ரதி சம்யமி. மனதை கட்டுப்படுத்தினவன் எழுந்து கொள்கிறான். யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி. அவன் உறங்க போகும் நேரத்தில் சானிஷா பஷ்யதோ முனி. மற்றவங்க எல்லாம் எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு உண்மைதான். ஆன்மீகவாதி ஒரு 8 மணி 9 மணி 10 மணிக்கு தூங்கிடுவாங்க. நிறைய பேருக்கு 10 மணிக்கு மேலதான் கண்ணே திறக்கும். ராத்திரி 12 மணி 1 மணி நைட் லைஃப். எனக்கு நைட்ல படிக்கலன்னா தலைக்குள்ளேயே ஏறாது. எனக்கு நைட்ல வேலை செஞ்சாதான் அப்படியே கருத்துக்கள் எல்லாம் வரும். நைட்லன்னா எனக்கு எல்லாம் ராட்சச குடும்பத்தில் பிறந்தவங்க. ஏன்னா அவங்க நைட்ல தான் வேலை செய்வாங்க. யாருக்கும் என் மேல கோபம் வரக்கூடாது. பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் 69வது ஸ்லோகத்தில் அப்படிதான் சொல்லி இருக்கிறார். அப்போ மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவது. அப்படி கட்டுப்படுத்தினவன் ஸ்தித பிரக்ஞா. 2வது அத்தியாயம் அந்த வார்த்தையை கூறி முடிவு செய்கிறது. ஸ்தித பிரக்ஞா. பிரக்ஞா என்றால் நான் இதற்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ரொம்ப உயர்ந்த புத்தி. அதுதான் பிரக்ஞா. புத்தி, புத்தியை விட உயர்ந்தது விவேகம், விவேகத்தை விட உயர்ந்தது சுமேதா. மேதாவி என்று சொல்லுகிறார்கள். சுமேதா, சுமேதாவை மேதாவியை விட உயர்ந்தவன் பிரக்ஞா. பூர்ண மத்வாச்சாரியாரின் பெயர் பூர்ண பிரக்ஞா. பிரக்ஞா அதிசிறந்த புத்தி, ஸ்தித பிரக்ஞா. அவ்வளவு புத்திசாலியான மனிதன் தன்னை கட்டுப்படுத்தி மன நிம்மதியை அடைந்து வாழ்க்கையில் ஆனந்தத்தை அடைந்து அப்படி ஒரு மனிதனாக மாறிவிடுகிறார். புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தினார். எப்படி முடியும்? கவனமாக நாம ஜபம் செய்து இறைவனுக்கு தொண்டு செய்து நம் புலன்கள். கோவில்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவதன் தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த தீர்த்தவாரி அப்படிங்கிறது எப்பப்பெல்லாம் நடக்கும்? பிரம்மோற்சவம் நடக்கும் பொழுது அந்த உற்சவங்கள் முடிந்தவுடனே தீர்த்தவாரிங்கிறத பண்ணுவார். இன்னும் ஒரு சில நேரத்தில் பார்த்தோம்னா, இன்னும் ஒரு சில ஆலயங்களில் இந்த மாசி மகம்னு சொல்கிறா இல்லையா, இந்த மாசி மகம் மகாமகம் போன்ற ஒரு சிறப்பு நாட்களிலும் இந்த தீர்த்தவாரி உற்சவம் அப்படிங்கிறது நடக்கும். இன்னும் ஒரு சில ஆலயங்களில் அதுக்குன்னு தனியாக ஒரு சில நாட்கள்லாம் வச்சுருப்பா. இந்த நாட்களிலே கண்டிப்பாக தீர்த்தவாரி உற்சவம் இல்லாத நேரத்தில் கூட அந்த தீர்த்தவாரிங்கிறதெல்லாம் நடக்கும். இது எதற்காக இந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல இந்த தீர்த்தவாரி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தீர்த்தம்னு சொன்னால் ஜலம், அதாவது தண்ணீர்னு சொல்கிறா. வாரி அப்படிங்கிற வார்த்தையும் சமஸ்கிருத வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய பொருளும் பார்த்தோம்னா தண்ணீர் தான். இந்த ரெண்டுமே தண்ணீர் தண்ணீர், அதாவது ஜலம் ஜலம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில தான் இருக்கு. இது என்ன சார் 2 தடவை எதற்காக இந்த வார்த்தைகள் இங்கே இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம்ங்கிறது நமக்கு இருக்கும். அப்படியே தீர்த்தவாரி உற்சவத்தை
மைண்டில் அப்படியே கொண்டு வந்து பாருங்களேன். என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னால், அந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர்கள் அந்த அஸ்திரதேவர் அப்படின்னு சொல்லுவா, அந்த ஒரு விக்கிரகத்தை கையில் எடுத்துட்டு வருவா. எடுத்துட்டு வந்து அதுக்கு எல்லா விதமான அபிஷேகங்களும் செய்து முடித்து விட்டு, கரையில் வச்சு எல்லா விதமான அபிஷேகங்களையும் செய்து முடித்து விட்டு, அந்த தீர்த்த குளமோ அல்லது நதியோ அல்லது சமுத்திரமோ அந்த இடத்துல எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு அப்படி ஸ்நானம் பண்ணுவா இல்லையா. முதல்ல அர்ச்சகர் என்ன பண்ணுவார்னு பார்த்தோம்னா, அந்த விக்கிரகத்தை கையில் வச்சுண்டு அவர் அப்படியே ஸ்நானம் பண்ணுவார். அவரோடு இணைந்து எல்லா பக்தர்களும், அங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் ஒன்றாக ஸ்நானம் செய்து எழுந்திருப்பார்கள் அல்லவா. ஆக அங்கே தீர்த்தம், அதாவது தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியத்துவம் பெறுகிறது. இது என்ன சார், இது எதுக்காக தீர்த்தவாரி அப்படின்னு பேர் வச்சிருக்கான்னு பார்த்தோம்னா, சாதாரணமாக தண்ணீர்னு சொல்கிறதுக்கும், அதாவது ஜலம்னு சொல்கிறதுக்கும் தீர்த்தம்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. தீர்த்தம்ங்கிற வார்த்தையை நம்ம எங்கே பயன்படுத்துவோம்? பெருமாள் கோவிலில் போய் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறோம். பெருமாள் கோவில் தீர்த்தம், துளசி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக அந்த தீர்த்தம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு புனிதத்தன்மையை குறிக்கிறது. இது தீர்த்தவாரின்னு சொன்னால் புனித தண்ணீர்னு அர்த்தம். தீர்த்தம்னு சொன்னாலே அது ஒரு ஸ்பெஷல், அதாவது ஒரு பியூரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். பியூரிட்டின்னு சொல்கிறத விட, பியூரிட்டினா கூட அது சுத்தம் தான், இதில் ஸ்பிரிச்சுவல் பியூரிட்டி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதாவது மிகவும் ஒரு புனிதத்தன்மை வாய்ந்த ஒரு தீர்த்தம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்திலே நமக்கு என்ன பொருள் கொள்ள வேண்டும் சொன்னால், அந்த தீர்த்தவாரி என்பது புனிதத்தன்மையுடன் கூடிய ஒரு நீர் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இந்த புனிதத்தன்மையானது அங்கே எப்படி வந்து சேருகிறதுன்னு சொன்னால், அங்கே சுவாமியே ஸ்நானம் பண்ணுறார். சுவாமி ஸ்நானம் பண்ணுற அந்த இடத்திலே அந்த தீர்த்தவாரி என்பது நடக்கிறது. பொதுவாக பார்த்தோன்னா நமக்கு ஆலயத்தில் வந்து அபிஷேகங்கிறத பண்ணுறா. ஆலயத்திலே அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த இடத்தை பொறுத்தவரை அந்த ஆலயத்திற்கு வருகின்ற அந்த பக்தர்களுக்கு மட்டும்தான் அந்த தீர்த்தம்ங்கிறதே கிடைக்கும். இங்கே பார்த்தோம்னா சுவாமியே அந்த தீர்த்த கரைக்கே வரார். அங்கே சுவாமியே ஸ்நானம் பண்ணும் பொழுது அந்த தீர்த்தம் முழுக்கவே புனிதத்தன்மையை அடைந்து விடுகிறது. அந்த நேரத்திலே அந்த உலக மக்கள் அனைவருமே அந்த இடத்திலே ஸ்நானத்தினை செய்கிறார்கள். ஆலயத்திற்குள்ளே வர முடியாதவர்களும் கூட அந்த இடத்திலே எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஸ்நானம் செய்யும் பொழுது அந்த புனித தீர்த்தமானது இவர்களுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. அந்த தீர்த்தவாரி உற்சவத்திலே பங்கெடுக்கும் பொழுது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் நீங்கி விடுகிறது. உண்மையிலேயே இந்த தோஷத்தினை நீக்கக்கூடிய சக்தி என்பது தீர்த்தத்திற்கு மாத்திரம்தான் உண்டு. அதாவது இந்த ஜலத்திற்கு மாத்திரம்தான் உண்டு. வெறுமனே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணால் என்ன கிடைக்கும்னு கேட்டால் ஜலதோஷம் தான் வரும் இல்லையா. அதுதான் தோஷம்னு சொல்கிறோம், ஜலதோஷம்னே சொல்கிறோம். ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சுங்கிறாளே, என்ன அர்த்தம் அதுக்கு? ஜலத்தில் போய் அதுவும் ஒரு அழுக்கான ஜலத்தில் ஸ்நானம் பண்ணால் நமக்கு ஜலதோஷம் வரும். ஆனால் இந்த தீர்த்தவாரியிலே பங்கேற்றோமானால் நிச்சயமாக ஜலதோஷம் என்பது வராது. அந்த தோஷங்கள் அத்தனையுமே நீங்கிவிடும். இந்த புனித தீர்த்தத்திலே நாம் ஸ்நானம் செய்யும் பொழுது நம் உடம்பிலே இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களுமே நீங்கிவிடும். எதுக்காக இந்த தீர்த்தவாரி இங்கே பண்ணுறான்னு பார்த்தோம்னா, ஒரு பிரம்மோற்சவம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் 10 நாட்களாக இறைவன் வந்து ஃபுல்லாக உற்சவம் ஃபுல்லாக பிரதட்சணம்லாம் வந்திருக்கும். தேர் உற்சவம்லாம் முடிச்சிருப்பா. முடிச்சுட்டு அன்றைக்கி சாயங்காலம் பார்த்தெல்லாம் பிராயச்சித்த அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிருப்பா. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறுநாள் தான் சுவாமி போய் இந்த தீர்த்தவாரி அப்படிங்கிற அந்த உற்சவமே நடக்கும். அந்த உற்சவம் நடக்கும் பொழுது அந்த விக்கிரகத்தின் மேல் பட்டிருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் நீங்கும் என்பதோடு மனிதர்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களையும் நீக்குகின்ற வகையிலே இறைவனினுடைய அந்த அருட்பிரசாதமாக நமக்கு தீர்த்தமானது வந்து சேர்ந்து விடுகிறது. அந்த வருஷத்துக்கு ஒரு முறை அவர் அந்த தீர்த்தத்தில் வந்து ஸ்நானம் பண்ணுறதுனால அந்த தீர்த்தமே புனிதமடைகிறது. அதாவது இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து அந்த குளத்தினை புனிதமாக்குகிறோம். அது குளமாக இருந்தாலும் சரி, ஆறுகளாக இருந்தாலும் சரி, நீர்நிலைகளாக இருந்தாலும் சரி, இறைவனினுடைய அருளாலே அந்த புனிதத்தன்மையானது அங்கே ரீசார்ஜ் செய்யப்படுகிறதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த ரீசார்ஜ் பண்ணுறதுனால இது இயர்லி ஒன்ஸ் வரைக்கும் தாங்குமா. ஒரு வருஷத்துக்கு அந்த நதியானது அந்த புனிதத்தன்மையை அப்படியே பெற்றுக்கொண்டிருக்கும். அது நதியோ அல்லது குளமோ, அந்த தீர்த்த குளம்னு சொல்கிறா இல்லையா, அந்த குளத்தினுடைய அந்த புனிதத்தன்மை ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கும். மறுபடியும் அடுத்த வருஷம் உற்சவம் நடக்கும் பொழுது சுவாமி வந்து மறுபடியும் தீர்த்தவாரி உற்சவம் பண்ணும் பொழுது, தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி எழுந்திருக்கும் பொழுது மீண்டும் அந்த குளமானது ரீசார்ஜ் ஆகிடுறது. மறுபடியும் அந்த புனிதத்தன்மை என்பது அந்த குளத்திற்கு வந்து சேர்ந்து விடுகிறது. இதுதான் அந்த தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவதற்கான தாத்பரியம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து. நம் நன்றாக இருக்க வேண்டும்.
என்பதற்காக இயற்கையோடு பெரிய விளையாட்டுகளை ஆரம்பித்து விட்டோம். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் 5ஐயும் பெருமான் கொடுத்தார். 5ம் இலவசம். அதற்கெல்லாம் அவர் காசா வைத்தார், இன்னும் பணம் கொடுத்து வாங்க சொல்லவில்லை. ஆனால் இன்று அந்த 5ஐயும் பணம் கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். பூமியாகட்டும் பணம் கொடுத்துத்தான். அப்பு தண்ணீர், பக்கத்துல கங்கையோ காவிரியோ ஓடிக்கொண்டிருந்தாலும் அதில் யாரும் நீர் அருந்துவதில்லை. அதன் கரையில் இருக்கக்கூடிய கடையிலே போய்த்தான் 20 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம். வாங்கித்தான் தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த நிலை? அது சுத்தமான நீர் இல்லை. அதில் எதேதோ கழிப்புகள்லாம் வந்து விட்டன. யார் குற்றம்? தெய்வம் காவேரி கொடுக்கலாம், கங்கை கொடுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அழுக்கையுமா தெய்வம் கொடுத்தார்? சொல்லலாம். துரியோதனன் சொன்னா போலே என் உள்ளத்தில் உட்கார்ந்து கொண்டு அதை மாசுபடுத்த தெய்வம் தானே தூண்டினார்னு சொன்னால் உள்ளத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒன்றும் குற்றம் செய்ய சொல்லி தூண்டவே இல்லை. இன்னும் கேட்டால் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, லோகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட நான் பிறக்கிறேன்னு சொல்லுகிறாரே தவிர தர்மத்தை அழிக்க பிறக்கிறேன் எங்கும் பெருமான் சொல்லவில்லை. தர்மத்தை அழிப்பவனை அழிப்பதற்கு சேர்த்து பிறக்குகிறார். ஆடிப்பூரநாயகியே ஆண்டாளே, உந்தன் பேரழகை காண வந்தோம் ஆண்டாளே. ஆடிப்பூரநாயகியே ஆண்டாளே, உந்தன் பேரழகை காண வந்தோம் ஆண்டாளே. பாடி நின்ற பைங்கிழியே ஆண்டாளே, பாடி நின்ற பைங்கிழியே ஆண்டாளே. உன்னை பக்தியுடன் பாட வந்தோம் ஆண்டாளே, உன்னை பக்தியுடன் பாட வந்தோம் ஆண்டாளே. உன்னை பக்தியுடன் பாட வந்தோம் ஆண்டாளே, உன்னை பக்தியுடன் பாட வந்தோம் ஆண்டாளே. ஆண்டாளே ஆண்டாளே எமையாண்டாளே, ஆழிப்பூரநாயகியே ஆண்டாளே. ஆண்டாளே ஆண்டாளே எமையாண்டாளே, ஆழிப்பூரநாயகி